இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ஆனா பலரும் பெருசா கவனிக்காத ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இரண்டாம் வருகையோட வரைபடத்தை இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இப்போ ஒரு சின்ன கேள்வி, இந்த இரண்டாம் வருகையோட கதை உண்மையில எங்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்மள முக்காவாசி பேர் என்ன நினைப்போம்னா, பைபிளோட கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்திலேயோ இல்ல மத்தேயு 24வது அதிகாரத்திலேயோ தான் ஆரம்பிக்குதுன்னு நினைப்போம். மேலோட்டமா பார்க்க அப்படி தோணலாம். ஆனா சோர்ஸ் மெட்டீரியலை ஆழமா படிக்கும்போது அந்த எண்ணம் அப்படியே தலைகீழா மாறிடுன்னு சொன்னா நம்புவீங்களா? செக்ஷன் 1 அடிப்படையில் தவறான அனுமானம். ஆமாங்க, இரண்டாம் வருகை புதிய ஏற்பாட்டில் தான் உருவாச்சுன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. நீங்க பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற 39 புத்தகங்களும் இருண்ட அநீதியான ஒரு உலகத்திலிருந்து கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விரக்தியான கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆழமான கேள்விக்கான இறுதி பதில் தான் இந்த இரண்டாம் வருகை. இதை புரிஞ்சுக்க யோம் யாவே அப்படிங்கிற இந்த எபிரேய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல 20க்கும் மேற்பட்ட முறை இந்த வார்த்தை வந்திருக்கு. இது இஸ்ரவேலர்களோட ஏதோ ஒரு சாதாரண நாளை குறிக்கல, மாறா கடவுள் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறத நிறுத்திட்டு வரலாற்றுல நேரடியா தலையிடுற அந்த மாபெரும் நாளை குறிக்குது. மனிதர்களோட அநீதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தெய்வீக அதிகாரம் வெளிப்படுற நாள் அது. செக்ஷன் 2 தெய்வீக வருகையின் அடையாளங்கள். சரி, இந்த வருகை அமைதியா நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுக்கான வளிமண்டல வரைபடத்தை, அதாவது அட்மாஸ்பரிக் டெம்ப்ளேட்டை யோவேல் தீர்க்கதரிசி ரொம்பவே தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரத்தம், அக்னி, இருண்ட சூரியன், ரத்தமா மாறும் சந்திரன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏதோ கவிதைக்காக எழுதின கற்பனை வார்த்தைகள்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே கடவுளோட வருகையை குறிக்கிற ஒரு விஷுவல் வொக்காபுலரி. சீனாய் மலையில கடவுள் இறங்கின போதும் இதே மாதிரி அடையாளங்கள் தான் இருந்துச்சு. வானம் பிளந்து கடவுள் வரப்போறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான முன்னறிவிப்பு தான் இது. சரி, கடவுள் வரும்போது ஆக்சுவலா என்ன நடக்கும்? இதுக்கு மாலோட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஒரு சூப்பரான பதிலை தருது. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பெரிய அழிவுல இருந்து நூலிடையில தப்பிக்கிறது அல்லது விடுவிக்கப்படுறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ற எல்லாரும் தப்பிக்கப்படுவாங்கன்னு யோவேல் சொல்றார். இது ஒரு டார்கெட்டட் ரெஸ்கியூ ஆபரேஷன் மாதிரி. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெந்தகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு இதே யோவேலோட வார்த்தைகளை தான் அப்படியே கோட் பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கனெக்ஷன் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு வசனங்களும் ஒன்னோட ஒண்ணு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். கிமு 553ல தானியல் கண்ட தரிசனத்தையும் இயேசுவோட வார்த்தைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. தன் உயிருக்கே ஆபத்தான ஒரு விசாரணையில நின்றுகிட்டு இருக்கும்போது இயேசு கரெக்டா தானியலோட அதே வார்த்தைகளை தான் யூஸ் பண்றாரு. நான் மேகங்கள் மேல் வருவேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ தனக்குரிய நித்திய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத அந்த பழைய ஏற்பாட்டு வசனம் மூலமாவே அவர் ஆணித்தரமா நிரூபிச்சாரு. சமையல செக்ஷன் 3 துல்லியமான புவியியலை வரைபடமாக்குதல். வானத்திலிருந்து இப்போ நாம பூமிக்கு வருவோம். பழைய ஏற்பாடு வெறும் வானியல் அடையாளங்களை மட்டும் சொல்லலைங்க, அது இரண்டாம் வருகையோட துல்லியமான ஜியாகிரபியையும் அதாவது புவியியலையும் மேப் பண்ணிருக்கு. கிமு 520ல சகரியா தீர்க்கதரிசி கொடுத்த ஒரு டோபோகிராபிக்கல் ரிப்போர்ட்டை இப்போ பார்ப்போம். இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு பரலோகத்துக்கு போகும்போது அங்கிருந்த தேவதூதர்கள் சும்மா குருட்டாம்போக்கில் எதையும் சொல்லல. இயேசு எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவாருன்னு அவங்க சொன்னது 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சகரியா ரொம்ப துல்லியமா குறிச்ச அதே ஒளிவு மலையை தான். எந்த மலையில இருந்து அவர் விடை பெற்றாரோ அதே மலையில தான் அவரோட வருகையும் இருக்கும். இது ஏதோ எதேச்சியா நடந்தது இல்லைங்க, இது கடவுளோட மிக துல்லியமான மாஸ்டர் பிளான். செக்ஷன் 4 மரணத்தின் தோல்வி. இந்த இரண்டாம் வருகைங்கிறது வெறும் ஒரு ஜியோகிராபிக்கல் ஈவென்ட் மட்டும் கிடையாது. அது மனித குலத்தோட மிகப்பெரிய எதிரியை அழிக்கிற ஒரு உணர்ச்சிகரமான தருணம். அந்த மாபெரும் எதிரி வேற யாரும் இல்ல, மரணம் தான். பாலா அப்படிங்கிற இந்த எபிரேய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, மரணம் வெறுமனே தோற்கடிக்கப்படாது, அது முழுமையா விழுங்கப்படும் அப்படின்னு சொல்லுது. அதாவது மரணம் முற்றிலுமா அழிக்கப்படும், அதோட சுவடு கூட மிஞ்சாதுன்னு அர்த்தம். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை தருது பாத்தீங்களா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது அவரா புதுசா எந்த தியாலஜியும் உருவாக்கல. அவர் ஏசாயா 25ல இருக்கிற அதே வார்த்தைகளை தான் அப்படியே கோட் பண்றாரு. அதாவது பழைய ஏற்பாட்டோட வாக்குறுதி தான் புதிய ஏற்பாட்டோட உயிர்த்தெழுதல் நம்பிக்கையா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் சொல்றேன். திருமுழுக்கு யோவானுக்கு சிறையில இருந்தப்போ ஒரு சந்தேகம் வருது. இயேசுதான் அந்த மேசியாவான்னு அவர் கேட்டப்போ இயேசு என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? ஏசாயா 35ஆம் அதிகாரத்தோட நேரடி மேற்கோளத்தான் அவர் பதிலா சொன்னாரு. தான் செய்யற அற்புதங்கள் எல்லாமே வரப்போற அந்த பெரிய இரண்டாம் வருகையோட ஒரு சின்ன ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படிங்கறத இயேசு தெளிவா சுட்டிக்காட்டினார். அதே மாதிரி ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நித்திய மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. அதுக்கான எபிரேய மூல வார்த்தை ஓலாம்.
இது ஏதோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் கிடைக்கிற நிம்மதியோ டெம்பரரியான சந்தோஷமோ கிடையாது. இது எந்த ஒரு கடிகாரத்தோட நேரத்தையும் தாண்டி முடிவில்லாத ஒரு நிரந்தரமான நிலை. இரண்டாம் வருகை அப்போ நமக்கு கிடைக்க போற விடுதலையோட ஆழத்தை இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ அழகா கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. செக்ஷன் 5, தூசியிலிருந்து விழித்தெழுதல். சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. இயேசு திரும்பி வரும்போது இறந்து போனவங்களுக்கு நிஜமாவே என்ன நடக்கும்? இதோட ஆக்சுவல் மெக்கானிக்ஸ் என்ன அப்படிங்கறத பழைய ஏற்பாடு எப்படி விளக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மரணத்தை ஒரு உறக்கம், அதாவது தூக்கம்னு சொல்ற வழக்கம் புதிய ஏற்பாட்டுல மட்டும் அந்த புது விஷயம் கிடையாதுங்க. இது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தூசியில உறங்குபவர்கள் விழித்தெழுவார்கள் அப்படிங்கிற தானியேலோட வார்த்தைகளை தான் பவுலும் இயேசுவும் அப்படியே யூஸ் பண்ணாங்க. அதனால இறந்து போனவங்க எங்கேயும் காணாம போகல, அவங்க விழித்தெழுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் இதோட உண்மையால அர்த்தம். உலகத்துல இவ்வளவு அநீதிகள் நடக்கும்போது கடவுள் ஏன் அமைதியா இருக்காருன்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம் இல்லையா? சங்கீதம் 50ல வர்ற யாகுஷே அப்படிங்கிற வார்த்தை இதுக்கான பதில ரொம்ப அழகா சொல்லுது. கடவுள் தன்னைத்தானே அமைதியா கட்டுப்படுத்திக்கிட்டு காத்திருக்காரு. ஆனா பரலோகத்தோட இந்த அமைதிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அவர் எப்பவுமே தன்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவர் நேரடியாக தலையிடுற அந்த நாள் கட்டாயமா வரும். இப்ப நாம பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா, இரண்டாம் வருகைங்கிறது வெறும் நியாய தீர்ப்புக்காகவோ இல்ல உலகத்தை அழிக்கிறதுக்காகவோ நடக்கிற ஈவெண்ட் மட்டும் கிடையாது. ஏசாயாவும் வெளிப்படுத்தின விசேஷமும் ஒரே பிக்சர் தான் நமக்கு காட்டுது. அவர் ஒரு நல்ல மெய்ப்பனா வந்து சிதறி போன தம் மக்களை அரவணைச்சு பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. அவர் ஒவ்வொருத்தரோட கண்ணீரையும் துடைப்பாரு. எப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சி இல்லையா இது? செக்ஷன் 6, நீங்கள் நம்பக்கூடிய ஒரு வாக்குறுதி. ஓகே, இது எல்லாம் சரி, ஆனா இது இன்னைக்கு எனக்கு ஏன் முக்கியம்னு நீங்க கேட்கலாம். கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நிறைவேறி இருக்குன்னு நாம பார்த்தாலே போதும். வரப்போற வாக்குறுதிகளையும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம். இத கொஞ்சம் கவனிங்க. இயேசுவோட முதல் வருகையை பத்தின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் 100% ரொம்ப துல்லியமா நிறைவேறி இருக்கு. அவர் எங்கு பிறப்பார், எப்படி எருசலேமுக்குள்ள நுழைவார், எவ்வளவு காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார்னு எல்லாமே எந்த பிழையும் இல்லாம நடந்திருக்கு. முதல் வருகையோட வாக்குறுதிகளை ஒரு சின்ன மழை அளவு கூட பிசகாம இவ்வளவு கரெக்டா நிறைவேற்றின கடவுள் இரண்டாம் வருகையோட வாக்குறுதிகளையும் அதே அக்யூரசியோட நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. பழைய ஏற்பாடு எப்படி முடியுது தெரியுமா? அது ஒரு தீர்வே இல்லாம பாதியில நிக்கிற ஒரு வாக்கியம் மாதிரி முடிவடையுது. மல்கியா புத்தகத்தோட கடைசி வார்த்தை ஹம், அதாவது சாபம். இது வரப்போற ஒரு பெரிய கிளைமேக்ஸுக்காக ஏங்கி நிக்கிற ஒரு கதையோட முடிவு. அந்த தீர்வுக்காகத்தான் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவ்வளோ வாவலோட காத்திருந்தாங்க. அந்த தீர்வோட முழுமையான கிளைமேக்ஸ் இதோ. பழைய ஏற்பாட்டோட அந்த பழமையான விரக்தியான ஏலத்துக்கு புதிய ஏற்பாட்டோட கடைசி வசனம் ரொம்ப சூப்பரான பதிலை கொடுக்குது. நான் சீக்கிரமே வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றதும், ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு உலகம் அதுக்கு ரிப்ளை பண்றதும் பைபிளோட முழு கதையையும் ஒரே நேர்கோட்டுல அழகா கனெக்ட் பண்ணுது. நாம சிந்திக்க வேண்டிய ஃபைனலான ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் தங்களோட கண்ணுக்கு முன்னாடி நடந்த அநீதிகளையும் இருளையும் பார்த்துக்கிட்டே இந்த நம்பிக்கையான முடிவை ஆழமா நம்பினாங்க. இன்னைக்கு நாமும் கூட பல இருண்ட சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா 15 நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்டு பெர்ஃபெக்ட்டா நிறைவேற்றப்பட்ட இந்த வாக்குறுதியை நீங்க நம்ப போறீங்களா?